அந்த பெனடிக்ஷன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கூட உனக்கு கற்றுத்தராத பெனடிக்ஷன் ஐடியா. அந்த ஐடியாவை நான் உன்னுடைய உள்ளத்தில் வைத்தால் அந்த ஐடியா உன்னை 1000 மடங்கு கூட பெருக பண்ணும், கோடிக்கணக்கான விதத்தில் உன்னை பெருக பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கீங்களா? அப்போ வார்த்தையின் மூலமாக தான் எல்லாத்தையும் உண்டாக்குறார், வார்த்தை தான் தாங்குகிறது. சுகமாகிறதுனா கூட என்ன பண்ணுறாரு? வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். நான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா படித்தோம், நம்ம ஞானத்தை வெள்ளியும் பொண்ணை தேடுறது காட்டிலும் ஞானத்தை அதிகமாக தேடி. ஏன்னு சொன்னால் அது நிலையான ஐஸ்வர்யத்தை உனக்கு கொண்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வார்த்தையின் மூலமாக தான் ஐஸ்வர்யமெல்லாம் வருது பாருங்க, வார்த்தையின் மூலமாக தான் ஆசீர்வாதமெல்லாம் உண்டாகிறது. அப்போ பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்னத்தை தர்றாரு? பலனை தருகிறார். அது எப்படி தர்றாரு பலனை? இந்த வார்த்தையின் மூலமாக தான். ஒரு பெனடிக்ஷன், ஒரு நல்ல வார்த்தை உள்ள போடுகிறார். அதனால தான் சொல்லியிருக்குது, நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். எதை பற்றி சொல்றாரு? வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வார்த்தை விதைக்கப்படுறதை பற்றி சொல்றாரு. அது பல விதமான நிலத்தில் விழுகிறது, 4 விதமான நிலத்தில். 4ஆவது விதமான நிலம் தான் நல்ல நிலம். அதுதான் 30, 60, 100 பலன் தருவது. அப்போ 25% பேர் தான் பாருங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால சொல்லிருக்கு, கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னு சொன்னால் கேட்கிற அந்த காரியங்கள் அதன் மூலமாக உண்டாகிற வெளிப்பாடு தான் உங்களை பெரிய ஆளாக்க போகிறது. உங்கள் படிப்பு பெரிய ஆளாகணும்னா அது ஒரு லெவலுக்கு உங்களை பெரிய ஆளாக்கலாம். அதை தாண்டி போகிறது நான் சொல்கிறேன் இப்போ வெளிப்பாடு. ஹலோ, படிப்பு நல்லது, ஆனால் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். படிப்பு இருந்து வெளிப்பாடு இல்லைன்னா போச்சு. வெறும் டிகிரியை வச்சு பாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் செவுத்துல. படிப்பு இருக்கணும், வெளிப்பாடு இருக்கணுங்க, அதுக்கு மேலே இருக்கணும். படிப்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெளிப்பாடு இருக்கணும் கண்டிப்பாக. படிப்பு இல்லாதனால உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ எனக்கு படிப்பு இல்லைங்க, இல்லைன்னா நான் அப்படி ஆகிட்டு இருப்பேன், டாப்பில் வந்திருக்கேன் நான். கர்த்தர் சொல்கிறார், நீ மேலா இருப்பாய். படித்தா மேலா இருப்பான்னு சொல்ல, படிங்க நல்லது. ஆனால் படிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன், நீ மேலா இருப்பாய்ன்றது உங்களுக்கும் பொருந்தும், வெறும் படித்தவங்களுக்கு இல்லை. இருக்கீங்களா? அப்போ ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை வந்தால் சுகம் வந்துடுது, ஒரு வார்த்தை வந்தால் செழிப்பு வந்துடுது. கர்த்தர் சொல்றார், தசமபாகத்தை கொண்டு வாருங்கள், நான் அங்கிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து நல்ல வார்த்தைகளை கொட்டுவேன் உள்ளத்தில். அதை எதிர்பாருங்கள். தேவன் அற்புதமான ஐடியாக்களை வார்த்தைகளை உங்களுக்கு தரும்படியாய் எதிர்பாருங்கள். தூக்குகிற, உயர்த்துகிற, நிறுத்துகிற ஐடியாக்களை அதை உங்களுக்கு தருவார், நிச்சயம் அதை செய்வார் என்பதை எதிர்பார்க்க.